ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாலிட்டியில் 6th நோட்ஸ் 6வது நோட்ஸாக வந்துட்டு துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட்டு, பிரதமர், பிரைம் மினிஸ்டர் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். இது ஜிஎஸில் வந்து 13வது வீடியோ. ஸோ பாலிட்டியில் 6வது வீடியோ கீழே வந்து பிளேலிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 15 வீக்ஸில் மேக்ஸிமம் ஜிஎஸ் போர்ஷன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். பேரலாக பொது தமிழ் ஆப்டிடியூடுக்கும் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து 3 ஜிஎஸ் பொது தமிழ் ஆப்டிடியூடுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை ஆட் பண்ணுறேன். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடெண்ட் இவங்களை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நாட்டின் 2வது மிக உயர்ந்த பதவி யாருக்கு அடுத்ததுன்னா, குடியரசுத் தலைவருக்கு அடுத்து உயர்ந்த பதவி யாருக்குன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு. அதுக்கப்புறமா இது வைஸ் பிரசிடெண்ட்டோட இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, அமெரிக்கா அதை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. சட்டப்பிரிவு 63 வந்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 63 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாட்டின் அரசாங்க நடவடிக்கையோட தொடர்ச்சியாக வந்து இந்த பதவி உருவாக்கப்பட்டிருக்கு. தகுதின்னு பார்த்தீங்கன்னா 35 வயது இருக்கணும். லாபம் தரக்கூடிய பதவி வைக்கக்கூடாது. நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு. யாருக்கான தகுதி இருக்கணும்னா, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி, ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இதே வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லோக்சபா குவாலிஃபிகேஷன். ஸோ யாருக்கு ராஜ்யசபா குவாலிஃபிகேஷன், யாருக்கு லோக்சபா குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ராஜ்யசபா குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்த ஆர்டிக்கல் 66 படி மறைமுக தேர்தல், ஆர்டிக்கல் 63(1) படி மறைமுக தேர்தல் உங்களுக்கு 5 ஆண்டுகள் பதவிக்காலம். மறுதேர்தலுக்கும் இவங்க தகுதியாக இருப்பாங்க. அப்புறமா ராஜ்யசபா துணைத் தலைவர் ஃபங்க்ஷன் யார் நடத்துவாங்கன்னா, டெபுட்டி சேர்மன். அவங்க தான் ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன் தான் ஃபங்க்ஷன் இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி பதவி காலியாக இருக்கும்போது, இப்போது ஜனாதிபதி பதவி காலியாக இருக்குது, இல்லை அவர் நோயிட்டுருக்காரு, அவர் நாட்டில் இல்லை அப்படின்னா துணை ஜனாதிபதி, துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை செய்வாங்க. இப்போ துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, குடியரசுத் தலைவர் இல்லை, அதுக்கப்புறமா துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத பட்சத்தில் யார் வந்து குடியரசுத் தலைவர் பணி வகிப்பாங்கன்னா, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான் பொறுப்பு வகிப்பார். அந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. அது வந்து 1969 ஹிதாயத்துல்லா அவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். ஆனால் குடியரசுத் தலைவர் பணியை வகித்திருப்பார். ஸோ அதை மட்டும் எக்ஸாம்பிளுக்காக பார்த்துக்கோங்க. இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அடுத்து இவரோட பதவி நீக்கம் பார்த்திங்கன்னா, இவருக்கு அறிவிப்பு வந்து 14 நாளுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக கொடுத்துருக்கணும். ரிசல்யூஷன் பார்த்திங்கன்னா, தீர்மானம் வந்து ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி ஆஃப் ஆல் அண்ட் தென் அ மெம்பர் ஆஃப் கவுன்சில், அதாவது மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய மெம்பர்ஸால், உறுப்பினர்களால் பாஸ் பண்ணியிருக்கணும். மக்களவையோட ஒப்புதல் பெற்றிருக்கணும். அடுத்து துணை ஜனாதிபதியின் செயல்பாடுகள், வைஸ் பிரசிடெண்ட்டோட ஃபங்க்ஷன், மாநிலங்களவையோட தலைவராக இருக்கார், எக்ஸ் அஃபீஷியல் சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறமா நடவடிக்கை, அவையோட நடவடிக்கையை ஒழுங்குபடுத்துறது, உத்தரவை தீர்மானிக்கிறது, கேள்விகள், அதுக்கப்புறமா அனுமதி அளிக்கிறது, அவையை ஒத்தி வைக்கிறது, இடைநிறுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ரெகுலேட் ப்ரொசீடிங் ஆஃப் ஹவுஸு, டிசைட் த ஆர்டர் ஆஃப் ஹவுஸு, அட்மிசிபிலிட்டி ஆஃப் ரெசல்யூஷன் ஆர் கொஸ்டின், சஸ்பெண்ட் ஆர் அட்ஜார்ன் ஆஃப் த ஹவுஸு. அடுத்து உடல்நலக் குறைவு, ஜனாதிபதி உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலோ, இல்லை அவர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு நாட்டில் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை செய்வார். இது அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் பண்ணலாம். முடிவு வாக்களிப்பு, கேஸ்டிங் ஓட்டுங்கிறது ஆர்டிக்கல் 100 சொல்லுது. இதுபடி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு, அதாவது துணை குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு சட்டத்துக்கு இது பண்ணுறம்போது பாஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தீர்மானத்துக்கு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்டு எடுப்பாங்க. அதில் வந்து இவர் ஃபஸ்ட்டே ஓட்டு இது போட மாட்டார். எப்போ ஓட்டு இது பண்ணுவாங்கன்னா, சமமாக வருது, டை ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதில் 50-50ன்னு ஓட் பண்ணுறாங்க, இது அனுமதிக்கலான்னு 50 பேரும், இல்லை அனுமதிக்கக்கூடாதுன்னு 50 பேரும் ஆப்போசிட்டாகவும் தீர்மானிக்கிறாங்கன்னா, அப்போ இவர் வந்து ஓட் போட்டு இது பண்ணுவாங்க,
அதை நிறைவேற்றுவாங்க, பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் முடிவு வாக்களிப்புங்கிறது. இது வந்து ஸ்பீக்கர், மக்களவையில் ஸ்பீக்கருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து கடைசியாக தான் ஓட்டு போடுவார், டையான ஓட்டு போடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர். சட்டப்பிரிவு 74(1) அதுபடி ஜனாதிபதிக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை கொண்ட அமைச்சர் குழு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 74(1) பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் பிரைம் மினிஸ்டர் தான், பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக வச்சு பிரசிடெண்ட்டு அவரை வந்து அட்வைஸ் அண்ட் எய்ட் உதவுவாங்க. அடுத்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்லேருந்து பிரைம் மினிஸ்டர் இது எடுத்திருப்பாங்க. வெஸ்ட்மினிஸ்டருங்கிறது இங்கிலாந்து மாடலு. மக்களவையில் பெரும்பான்மை கட்சியினோட தலைவர் தான் பிரதமராக இருப்பாங்க, ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாங்க. எம்பி இல்லாதவங்களும் மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கணும், மெம்பராக இருக்கணும். ஸோ பிரசிடெண்ட்டாக ஆகணுன்னா அவங்க வந்துட்டு மெம்பராக இல்லாட்டினாலும் கூடி ஆகலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அமைச்சர்கள் தான் வந்து எந்த இதுக்கு பொறுப்புனா மக்களவைக்கு பொறுப்பு. அமைச்சரவை, மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அடுத்து சட்டப்பிரிவு 78 பார்த்திங்கன்னா தனது அமைச்சர்களின் பதவியை முடிவு செய்து பல்வேறு துறையை பகிர்றது. ஆர்டிகல் 78. ஸோ டிசைட் த ரேங்க் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதோட லிங்க் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டு, அஜந்தா, கூட்டத்தோட தேதி, நிகழ்ச்சி முடிவு பண்ணுறது, கேபினெட் அமைச்சரவை தலைமை தாங்கிறது, ப்ரிசைஸ் த கேபினெட்டு, சட்ட முடிவுகளை ஜனாதிபதியிடம் விவாதிக்கிறது. அடுத்து கன்வர்ஸ் த பிரசிடெண்ட் ஆல் டிசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு. அதே மாதிரி ஜனாதிபதிக்கும் மந்திரி சபைக்கும் இடையே வந்து பாலம் அமைகிறது. ஆக்டர்ஸ் லிங்க் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரு. நாட்டின் தலைவர், லீடர் ஆஃப் நேஷன், நாட்டின் தலைமை செய்தி தொடர்பாளர், சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் கண்ட்ரி. அனைத்து சர்வதேச மாநாடுகளிலும் இந்தியா பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ரெப்ரசன்ட் அவர் நேஷன் அட் ஆல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். எக்ஸாம்பிள் ஷார்க்கு. பிரதமர் எதுலலாம் தலைமை வகிப்பாங்கன்னா நிதி ஆயோட தலைவராக இருப்பார். அடுத்து மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சிலு, தேசிய வளர்ச்சி கவுன்சில், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இதிலெல்லாம் சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா யார் யார் பதவி வகித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு, அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இமேஜ் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஸோ இந்திரா காந்தி. இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அடுத்து சிங், விபி சிங், சந்திரசேகர், நரசிம்மா ராவ், அடல் பிகாரி வாஜ்பாய், கவுடா. ஸோ இந்த பேர் தெரியல. வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி. ஸோ இந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஆர்டர் வச்சும் கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.